வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து உண்டியில் தான் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற காயினெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொட்டிகிட்டு இருக்காரு. இந்த காயின் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து சேர்த்து வச்சது தான் இந்த காயின். இதில் பார்த்திங்கன்னா 5 ரூபா காயின், 2 ரூபா, 1 ரூபான்னு சொல்லிட்டு இருக்குது. இதை தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். நோட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபா நோட்டு ஒன்று மட்டும் இருக்குது. எதுக்காக இந்த உண்டியில் உடைச்சோம், ஏன் இந்த காயின் என்றோன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இந்த உண்டியல் வந்துட்டு நாங்கள் குலதெய்வ கோயில் பண்டிகைக்காக நாங்கள் வந்து சேர்த்து வச்சது. ஒரு வருஷமாக வந்து நாங்கள் இந்த காயின் சேர்த்து வச்சோம். இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 2-3 வருஷமாக வந்து இந்த வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பண்டிகை வந்து வருஷத்தில் ஒரு நாள், அதாவது ஆடி மாதம் வந்து பண்டிகை போட்டுருவாங்க. 15 நாள் பூச்சட்டிடுவாங்க. நாங்கள் வந்து பண்டிகைக்கும் 2 நாள் இருக்கும்போது உண்டியில் உடைச்சிட்டு அதில் இருக்கிற காயினெல்லாம் வந்து நோட்டாக மாற்றிடுவோம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் சாமிக்காக பூஜை செலவு வாங்குறதெல்லாம் வந்து அந்த காசில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக குலதெய்வம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வருஷமாக வந்து நம்மக்கிட்ட வர காயினோ இல்லை நோட்டோ எது உங்களால் முடியுதோ அதை ஒரு உண்டியல் போட்டு அதில் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் நாள் அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். எந்த கவலையும் இல்லாமல் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வருவீங்க. இதை உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு முதல் அடி குலதெய்வத்துக்காக நம்ம இதை செய்யலாம். அடுத்து பாருங்கள், இந்த உண்டியல் வந்து இதுக்கு மேலே தேவைப்படாது. கோயில் பண்டிகைக்கு போயிட்டே நம்ம வந்து புதுசாக ஒரு உண்டியல் வாங்கிக்கலாம். உண்டியல் பார்த்திங்கன்னா 20 ரூபா வரும், பெரிய உண்டியல். சின்ன உண்டியல் வந்து 10 ரூபாயில் இருக்குது. ஆனால் பெருசாக வாங்கி அதில் சேர்த்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தனித்தனியாக வந்து காசெல்லாம் வந்து பிரித்து தனித்தனி கவரில் போட்டு வச்சுருக்கேன். 1 ரூபாயில் பார்த்திங்கன்னா 130 ரூபா இருக்குது. சரிங்களா? 1 ரூபாயில் வந்து 130 ரூபா வந்து அமௌண்ட் இருக்குது. அடுத்து வந்து 5 ரூபா காயினில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 560 ரூபா இருக்குது. 5 ரூபா காயின் வந்து ஃபுல்லாக எண்ணி பார்த்ததில் 560 ரூபா இருக்குது. அதை தனி கவரில் போட்டுட்டோம். இன்னொரு கவரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா காயின், 2 ரூபா காயின் வந்து 410 ரூபா இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்தாலும் கண்டிப்பாக 1200 ரூபா பக்கம் வரும். போதாதாங்க ஒரு வருஷத்துக்கு. இதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த காசை வந்து அப்போ போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக வந்து சேவல் வாங்கிட்டு வந்துட்டார். இங்கே வந்து 1 கிலோ வந்து 600 ரூபா சொன்னாங்க. இவர் வந்து ஒரு 2.5 கிலோ பக்கமாக சேவல் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாரு. கூடவே வந்து பூஜை செலவும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பூஜை செலவுலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே முதல் நாள்லே, அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறதா இருந்ததுன்னா நம்ம காலையில் நேரமாக கிளம்பிடுவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கடை வந்து பெரும்பாலும் இருக்குமோ இருக்காதோ அந்த டவுட் இருக்கும். அதனால் முதல் நாள்லே வந்துட்டு நம்ம வந்து சாயந்தரமாக போய் பூஜை செலவுலாம் பண்ணிட்டு வந்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து இந்த அளவுக்கு தான் வாங்கணும். தேங்காய் வந்து பாருங்கள் எலசாக இந்த அளவுக்கு தான் வாங்கணும். பூஜைக்குனாவே இந்த மாதிரி வாங்குங்க. முத்தினக்காய், கருப்பாக இருக்கிற காய் தயவுசெய்து வாங்காதீங்க. மனசு அப்புறம் கஷ்டப்படும் தேங்காய் உடைக்கும் போது. அடுத்து வந்து பூவாழை தான் வாங்கியிருக்கோம், ஒரு சீப்பு. நம்ம விருப்பம் தான், எது வேணால் வாங்கிக்கலாம். செவ்வாழையும் வாங்கி வைக்கலாம். நாங்கள் வந்து பூவாழை வாங்கியிருக்கோம் இந்த டைமு. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணி பார்த்தோம்னா ஒரு 17 பழம் இருக்குது. இதில் ஒத்தப்படையாக தான் நம்ம வைக்கணும். 17, 13, 15 இந்த மாதிரி ஒத்தப்படையாக வைக்கணும். இதில் வந்து 17 இருக்குது ஒரு சீப்பில். இதனால் பெரும்பழமாக இருக்குது. அதனால் வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கியாச்சு. தேங்காய் வந்து 2 வாங்கியிருக்கோம். கொஞ்சம் காயாக வாங்கிக்கோங்க பூவலை வாங்குறீங்கன்னா, ஏன்னா சீக்கிரமாக பழுத்துரும். அதனால் கொஞ்சம் காய் வெட்ட வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப பழமாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப மாதிரி நசுங்கின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் காய் வெட்டாவே வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சரிசி 1 கிலோ வாங்கியிருக்கேன் பொங்கல் வைக்கிறதுக்காக. மஞ்சள் வாங்கியிருக்கோம், குங்குமம் வாங்கியிருக்கோம். மஞ்சள் குங்குமம் நம்ம எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சாமி தட்டில் வச்சு கொடுக்கும்போது மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. அடுத்து வந்து ஊதுபத்தி வாங்கியிருக்கேன். ஊதுபத்தி வந்து கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று, அப்புறம் நம்ம பக்கத்தில் வந்து சாமிக்கெல்லாம் பற்ற வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு பாக்கெட்டு, அது மாதிரி 2 வாங்கியிருக்கோம். கற்பூரமும் வாங்கி வச்சாச்சு, தட்டில் வைக்கிறதுக்கும் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கும். பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக. பெரும்பாலும் எல்லாரும் மறக்கிற ஒரு விஷயம், தீப்பெட்டியை மறந்துடுவோம். அதனால் தீப்பெட்டியும் வாங்கி முதல் நாளே எடுத்து வச்சிடலாம். திரி வந்து விளக்கு போடுறதுக்காக திரி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் விளக்கேற்றுறதுக்காக. எல்லா பொருளையுமே எடுத்து வச்சிட்டேன். இதில் வந்து மாலையும் தேங்காய் மாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் வாடினுன்ட்டு. அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். அதெல்லாம் வந்து உதிரிப்பூ வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது.
அடுத்த நாள் வந்து காலையில் எடுத்துகிட்டு போகணும். அதனால் வந்து இந்த வீடியோ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை காலையில் எடுத்திருக்கேன். ஒரு 5:30 மணி இருக்கும். 5:30 மணிக்கு வந்து நான் எழுந்து வந்து வாசல்லாம் பெருக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டேன். எனக்கு வந்து எந்த ஒரு விசேஷ நாள் இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி வந்து தாமரை போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தாமரை போட்டு கோலம் போட்டுட்டேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து தாமரை கோலம் போட்டுட்டேன். பாப்பாங்களாம் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கிச்சனில் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாத்திரம்லாம் வந்து விளக்கி வச்சிட்டேன். அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு மதியானம் ஆகிடும். நம்ம கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் சமையல் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். வசியெல்லாம் ரெடி ஆகிட்டா. வசி ரெடி ஆகிட்டா. என்னோட சின்ன தம்பி, எனக்கு மொத்தம் 2 தம்பி இருக்காங்க. பெரிய தம்பி வரல, சின்ன தம்பி வந்திருக்காங்க. கோயிலுக்கு எங்கள் கூட வருஷம் வருவாங்க. சின்ன தம்பி வந்திருக்காங்க. இவங்க பேர் கோபி. அதுக்கப்புறம் வசி ரெடி ஆகிட்டா, பிரியாவும் ரெடி ஆகிட்டா, கிருத்திகா பாருங்கள், கிருத்திகாவும் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஆட்டோவில் தான் கிளம்ப போகிறோம் கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பக்கம் ஆகும். ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு வந்துட்டார். இப்போ எல்லோரும் சேர்ந்துட்டு ஆட்டோவில் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகுடஞ்சாவடி கிட்ட தான் இருக்குது. மகுடஞ்சாவடியிலேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் போகணுங்க. கிராமம் தான். கிராமன்றதால பாருங்கள், போகிற வழியெல்லாம் பச்சை பசேன்னு நல்லா இருக்குது. ஆட்டோவில் போகிறது வந்து எங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பக்கமும் பார்ப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டு காத்தோட்டமாக இருக்கும். அதனாலேயே பெரும்பாலும் நாங்கள் ஆட்டோ வந்து பேசி வருஷம் வந்து ஆட்டோவில் போவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாப்பாங்களுக்கும் பிடிக்கும், அதனால போகிறோம். பாருங்கள், இந்த பக்கமும் கடலக்காய் போட்டிருக்காங்க, அந்த சைடும் கடலக்காய் தான் போட்டிருந்தாங்க. கடலக்காய் வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க. செடி கொஞ்சமாக முளைச்சி வந்திருக்கு. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி, எல்லாருக்குமே தெரியும் பச்சாய் கோயில்னு சொல்லிட்டு. நிறைய கூட்டம் இருக்குது. இங்கே வந்து கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் தான் பெரிய கரை சின்ன கரைன்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்து தான் சொல்கிறாங்க எல்லாருமே. இது வந்து ஹஸ்பண்டோட கோயில். இப்போ வந்து எங்களோட கோயில்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய கோயிலும் குலதெய்வ கோயில். இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். பெரிய கரை சின்ன கரைன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிட்டாங்க. கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் எக்கச்சக்கமான கூட்டங்க. நாங்கள் போகும்போதே மணி வந்து ஒரு 8:30-9 பக்கம் இருக்கும். அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் வந்து கெடா விட்டுட்டு எல்லாம் வந்து வேன் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்தப்பையும் பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்தது. பொங்கல் வந்து அடுப்பில் வச்சிட்டேன். பொங்கல் வந்து பொங்கி வரப்போகுது. பொங்கி வரும்போதே பக்கத்தால் பார்த்திங்கன்னா சாமி வந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சாமியை வந்து கோயில் சுற்றி ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பச்சாயம்மன், முத்துசாமி, இவங்க வந்து கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு கருப்பு சாமி எல்லாமே வருவாங்க பின்னாடி. அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா பங்காளிங்க, மாமா மச்சனுங்க எல்லாருமே சேர்ந்தே வந்துட்டு தேர் சாமியை வந்து தூக்கிட்டு வருவாங்க. பொங்கல் பாருங்கள் பொங்கி வரப்போகுது. அதுக்கப்புறமேட்டு நல்லபடியாக பொங்கல் வச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வந்து சேவல்லாம் எடுத்து அந்த கயிறு கட்டிட்டு வந்ததெல்லாம் வந்து காலெல்லாம் இதுன்னு விட்டுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அதை செஞ்சிட்ருக்கும் போதே பாப்பாங்களை வந்து தம்பி கூட்டிகிட்டு போயிட்டான். 3 பேரையும் சுற்றி பார்க்குறதுக்கு வாங்க, என்ன வேணுமோ கேளுங்க, வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தம்பி வந்து பாப்பாங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே வந்து காட்டுறேன். கோயிலுக்குள்ளே வந்து பாருங்கள் மண்டபம் எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே கோயிலையும் சுற்றியுமே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹஸ்பண்டும் தம்பி 2 பேரும் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. நான் அப்படியே காட்டியிருக்கேன், அப்படியே பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பச்சாயம்மன் கோயில் மகுடஞ்சாவடியில் இருக்கிறது. சேலத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க இந்த டைமுக்கு. அதாவது பெரிய கோட்டை மாரியம்மன் கோயில் பண்டிகை போடுற அன்னைக்கே தான் இங்கேயுமே பண்டிகை. இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியாமல் பண்டிகை வந்து 2ஆக பிரிச்சிட்டாங்க. அதாவது பெரிய கரை சின்ன கரைன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிட்டாங்க. பெரிய பங்காளிங்க வந்து பெரிய கரை, சின்ன பங்காளிங்க சின்ன கரை அப்படின்ற மாதிரி பிரிச்சிட்டாங்க. ஆனி மாதம் வந்து பெரிய கரைக்கு வந்து பண்டிகை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆடி மாதம் வந்து சின்ன கரைக்கு வந்து பண்டிகை போட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து பண்டிகை போட்டுட்ருக்காங்க. நாங்கள் வந்து சின்ன கரை கும்பிட்றதுனால ஆடி மாதம் வந்து வந்துடுவோம். இப்போ பாருங்கள், அப்படி கோயிலை சுற்றியுமே காட்டிகிட்டு இருக்கேன். பண்டிகை போட்டுட்டு அடுத்து ஒரு வாரத்தில் வந்து மறுபூஜை பண்ணிடுவாங்க. மறுபூஜை பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்து வழக்கம் போல் எப்பயும் போல் சாமியை வந்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமினா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே அடிக்கடி சங்கு பூஜை அந்த மாதிரி. சித்திரை வந்து காலாவதின்னு சொல்லிட்டு சித்திரை காலாவதி அப்பயும் வந்துட்டு இவ்வளோ கூட்டம் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நான் கோயிலுக்கு வரும்போது நான் 1 by 1 உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அமாவாசைப்பெல்லாம் அங்கே வந்து அன்னதானம்லாம் பண்ணுவாங்க. அந்தந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்